ஸோ ரோமன் ரெயின்ஸோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அண்ட் ஆல்சோ வந்து பிளட் லைனோட ஃபியூச்சர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். அண்ட் ஆல்சோ பாசிபிள் பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த செக்மெண்ட்டில். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் மாதிரி நம்ம கமரஸ் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளமோ. ஸோ பிளட் லைன் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே பிளட் லைனோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா நீடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ ஜேஓ சொல்ல ஆரம்பிச்சு ரோமன் ரெயின்ஸ்லேருந்து இப்போ இங்கே கரண்ட்டாக சோலோ பிளட் லைன் வர வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணுறாங்க சர்வே சீரிஸோட வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வர்சஸ் பிளட் லைன் முடிஞ்சு இதுக்கப்புறமா நியூட்ரலான ஸ்டோரி லைனுக்கு 2 டீமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுன்ற மாதிரி. பட் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக என்னோட பாசிபிள் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லிக்கிறேன். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இப்போ உள்ள ஃபாலோவை வச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி லைன் மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபாலோக்காக தான் ரிட்டர்ன் ஆயிருப்பார். அண்ட் ஆல்சோ அதனால தான் நியூ பிளட் லைனே வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. அதை எடுத்தது மட்டும் இல்லாமல் ஸோ வின் பண்ணிட்டார். இதுக்கப்புறமா அப்கமிங் உள்ள ஃபாலோ நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் மூவ் ஆக போகுது. உள்ள ஃபாலோ மீன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறமா ரோமன் வர்சஸ் சோலோ சிக்காவை பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரோமன் வர்சஸ் சோலோ, ஸோ ரோமன் வர்சஸ் ஜேக்கப் ஃபட்டுக்கான பேப்பரிவ் மேட்சஸ்லையும் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எங்கே நடக்கலாம் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ராயல் ரம்பில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேப்பரிவ்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் தான் இருக்குது. ராயல் ரம்பிளுக்கு அப்புறமா எலிமினேஷன் சேம்பர் அண்ட் ஆல்சோ ரெசில்மேனியா இருக்க போது. ஸோ ரெசில்மேனியான ப்ராபப்ளி இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரோமன் வர்சஸ் ராக் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அதை நோக்கி தான் ஸ்டோரி லைனும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, ஸோ அப்கமிங் ஸ்மாக்டவுனுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் ஆல்சோ பாசிபிளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் வர்சஸ் சோலோவை தான் பார்க்க போகிறோம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா உல்லா ஃபாலோ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வாங்கலையே. ஸோ உல்லா ஃபாலோ வாங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சோலோவோடைய ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட முடியும். இன்னும் அந்த ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா முடியல. இதுக்கப்புறமா வந்து சோலோ வர்சஸ் ரோமன் நம்ம பார்க்க போகிறோம். அப்கமிங் ரோமன் ரெயின்ஸ் எப்போ வரப்போறாருன்றது தெரில. பட் இருந்தாலும் சோலோ வர்சஸ் ரோமன் என்னை பொறுத்த வரைக்கும் ராயல் ரம்பிளில் நடந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து சிஎம் பங்க் கூட ஃபியூட் பண்ண போகிறாரு, நம்ம சோலோ கூட ஃபீட் பண்ண போகிறாரு. அண்ட் ஆல்சோ செதரான்ஸ் கூட மூவ் ஆக போகிறதுன்ற மாதிரி. பட் அஃபிஷியலாக எந்த சோர்ஸும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறமா வந்து சோலோ கூட மூவ் ஆகும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா உள்ள ஃபுல்லாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அவர் கைக்கு வரல. ஸோ ரோமன் ரெயின்ஸ் கழுத்துக்கு வந்தால் தான் நம்ம சோலோ சிக்காவோடைய ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா முடிவடையும். ரோமன் ரெயின்ஸ் எப்போ அந்த உள்ள ஃபாலோவோ டேக் ஓவர் பண்ணுறாரோ அப்போ தான் வந்து சோலோ சிக்காவோடைய அந்த ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா முடிப்பார். ஸோ ரோமன் ரெயின்ஸ் அந்த உள்ள ஃபாலோவை எடுக்கும்போது பாசிபிளி ராக்கோட ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டைம் தான் எனக்கு தெரிஞ்சு ராக் ரிட்டர்ன் ஆவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் ஆல்சோ பிளட்லைனோட செப்பரேஷனை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஓஜி பிளட்லைனோட மெம்பர்ஸான ஊசோஸ், சமிசைன் இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாதையை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரோமன் ரெயின்ஸுக்கு தேவைன்ற பட்சத்துக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஃபுல்லாக பிளட்லைனோட வருவாங்களான்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபியூடை நோக்கி போகலாம். அண்ட் ஆல்சோ ஜிம்மி, ஜே, ஸோ இவங்க 2 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக தான் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை பற்றி நியூஸஸும் நிறையா கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமா ஜிம்மி அண்ட் ஆல்சோ ஜேஓஸோடைய சிங்கிள் புஷ்ஷை கூட நம்ம பார்க்கலாம்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஜேஓஸோவும் அதில் தான் விருப்பப்பட்டிருந்தார். ஸோ சிங்கிள் புஷ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நல்லாவே இருந்துச்சுன்றது. அண்ட் ஆல்சோ சமிசைனை பொறுத்த வரைக்கும் அவருடைய சிங்கிள் மூவ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாரு. நியூ பிளேனில் பற்றி இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் எதுவும் வரல. பட் என்னோட ஒப்பீனியன் இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குழப்பங்கள் பார்த்திங்கன்னா வரலாம். குறிப்பாக ஜேக்கப் ஃபட்டு அண்ட் ஆல்சோ சோலோசிக்கா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கான்ட்ரவர்ஸ் பார்த்திங்கன்னா வரலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சோலோசிக்காவோட ஃபியூட் முடிச்சதுக்கப்புறமா நடக்க போகுது. அப்கமிங் நம்ம ரோமன் வர்சஸ் சோலோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ரோமன் வர்சஸ் சோலோ, அதுக்கப்புறமா சோலோ வர்சஸ் ஜேக்கப் ஃபட்டு. இல்லைனா இது 2ல் எது வேணாலும் பார்த்தீங்கன்னா மாற்றி நடக்கலாம். கண்டிப்பாக இந்த 2 மேட்சப்பை நம்ம பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அப்டேட் எல்லாம் இன்ஸ்டன்ட்டாகவே போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.